இல்லாத வாழ்க்கை. யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அந்த ஃப்ளைட் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகும்னு. அதில் போகிறவங்க கூட வெக்கேஷனுக்கு போனவங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு போனவங்க, கை குழந்த, சின்ன பசங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 242 பேர் இறந்து போவாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது. அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டு எங்கே போய் ப்ளைன் கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் அந்த பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருந்த பசங்களுக்குமே நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இதாகும், நமக்கு பில்டிங்கில் இந்த மாதிரி இடித்து நம்ம செத்து போவோம், ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்கலை. என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், இது நமக்கு அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீ நான் போட்டி போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த ஒரு இன்சிடெண்ட் நமக்கு சொல்லுது. வாட் எவர் அந்த ஏர் இண்டியா பிளெயின் கிராஷ் ஆனது மொத்த இந்தியாவையுமே மொத்த உலகத்தையுமே ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாக்கியிருக்குது. ஸோ அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்வோம் நிம்மதியாக சந்தோஷமாக. அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை.